வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் 126 முதல் 130 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஏனென்று சொன்னால் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனங்களிடம் இல்லை. சீயோன் ஆசீர்வாதங்களை மீண்டும் திரும்ப கொடுத்து மீண்டுமாகிய புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள். கிமு 701 ஆண்டு சிறையிருப்பிலிருந்து ஒரு பகுதியாக எருசலேமுக்கு திருப்பி வந்தார்கள். அங்கே எருசலேமை கைப்பற்றி கொள்வதற்காக சன்னகிரி பயமுறுத்தலானது தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக தோல்வியடைந்த போது சுற்றிலிருந்த தேசத்தார் எசேக்கியாவுக்கு வெகுமதிகளை அனுப்பினார்கள் என்று சொல்லி 2 நாளாகவும் 32வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள் பாபிலோனிலிருந்து கிமு 538 எருசலேமுக்கு திரும்பின பொழுது சிறையிருப்பிலிருந்து மீண்டும் திரும்புதல் மிகவும் பெரிய அளவிலே அது நடைபெற்றது. ஆம், சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி கண்ணீரோடு வாழ்ந்த நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சத்ருவானவன் பல விதங்களிலும் என்னுடைய பிள்ளைகளை சிறையிருப்பில் போடுவான், ஆனாலும் கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து அவர் மீட்டுக் கொள்ளுகிறவர். யோபின் சிறையிருப்பை யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவர் திருப்பினார் என்று சொல்லி யோபின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 127வது சங்கீதம். தேவனிடத்திலிருந்து வருவதும் அவருடைய ஆசீர்வாதம் உள்ளதுமான எதுவோ அது மாத்திரமே வாழ்க்கையில் மிக முக்கியமானதாய் கருதப்படுகிறது. நம் வாழ்க்கையிலே செய்ய இலக்குகள் மற்றும் குடும்பத்திலே தேவன் இல்லாவிட்டால் பிறகு எல்லாமே வீணாகும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் கற்றுத்தருகிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டில் பிரயாசம் பெறுதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது வருதா. ஆம், கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுத்து கர்த்தரை செயல்பட செய்ய வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும், நகரத்தை காக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படினால் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நடத்த வேண்டும். உன்னதரான தேவன் தாமே அப்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. 128வது சங்கீதம் திருமண ஆராதனையிலே அதிகமாக வாசிக்கப்படுகிறதான ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிற மனிதனுடைய பாக்கியமான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வேதவசனம் சொல்லுகிறது. கையன் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படி, மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியைப் போல இருக்கும்படியாய், பந்தி சுற்றிலுமாய் இருக்கிற பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து உன்னத தேவன் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 129வது சங்கீதத்தில் சிறு வயது முதல் அநேகந்தரை என்னை நெருக்கினார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அநேக பாடுகள் உபத்திரவங்கள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தரோ நீதியுள்ளவர். துன்மார்க்குடைய கயிர்களை அவர் அறுத்து இஸ்ரவேல் அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. சீயோனை பயிக்கிறவர்கள் குற்றவாளியாளர்கள் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சித்து உபத்திரவ நாட்கள் நீங்கி மீண்டுமாய் ஒரு விடுதலையின் வாழ்க்கை உண்டாகும்படி இங்கே சங்கீதக்காரர் விரும்பி இந்த சங்கீதத்தை எழுதி வைத்ததை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 130வது சங்கீதத்தில் தேவனை நோக்கி விண்ணப்பத்தை ஏறடிக்கிற சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை கேளும் என்று சொல்லி ஆண்டவர் தனது ஜெபத்திற்கு பதில் தரும்படியாக சங்கீதக்காரர் விண்ணப்பத்தை வைக்கிறார்.
நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பானால் யார் நிற்பான்? எல்லாரும் அக்கிரமங்கள் செய்திருக்கிறார்கள், பாவங்களிலே செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய மன்னிப்பு வேண்டும், கர்த்தருடைய மனதுருக்கம் கடந்து வர வேண்டும். எனவே கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருக்கு எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை போல நாம் தேவனுக்கு காத்திருந்து தேவனுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார். சங்கீதக்காரரை போல தேவனுடைய மீட்புக்காக காத்திருப்போம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.